பேராக் மாநில அரசு தெருக்களில் சுற்றித் திரியும் விலங்குகளின் பிரச்சினையை மனிதாபிமான முறையிலும் நிலையான வகையிலும் கையாள்வதற்கான தனது உறுதிப்பாட்டை வலுப்படுத்தியுள்ளது. இதற்காக கருத்தடை, தடுப்பூசி மற்றும் பொது கல்வி திட்டங்களுக்கான நிதியை நடப்பு ஆண்டில் இருந்த 1,50,000 ரிங்கிட்டிலிருந்து அடுத்த ஆண்டு 3 லட்சம் ரிங்கிட்டாக உயர்த்தியுள்ளது. அத்துடன் விலங்குகளுக்கான தங்குமிடங்களை அமைப்பதற்காக 1 லட்சம் ரிங்கிட் சிறப்பு நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி அதிகரிப்பு பொதுமக்களின் பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் மனிதாபிமான விழுமியங்கள் மீதான அக்கறையை காட்டுவதாக மாநில வீடமைப்பு ஊராட்சித்துறை தலைவர் சாண்ட்ரியா இங்ஷை சிங் தெரிவித்தார். இதன் மூலம் 2024 தொடங்கப்பட்ட பேராக் பாசிட்டிவ் முன்முயற்சி திட்டம் தற்போதுள்ள ஈப்போ கம்பார் பகுதிகளிலிருந்து தைப்பிங், மஞ்சோங் ஆகிய இடங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. குறிப்பாக தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்து கவலை தெரிவித்துள்ள சமூகங்களின் கோரிக்கைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விலங்குகளின் நலனை பேணுவதோடு முறையான தரவுகள் மூலம் அவற்றை கண்காணிக்கவும் இந்த திட்டம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விலங்குகளுக்கு உணவளிப்பவர்களை கண்டறிந்து கண்காணிப்பதற்கான ஃபீடர் மேப்பிங் எனும் புதிய செயலி அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் சாண்ட்ரியா இங் அறிவித்தார். இந்த தொழில்நுட்பம் விலங்குகளுக்கு முறையான கருத்தடை சிகிச்சை அளிக்கவும், தன்னார்வலர்கள் மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் பணிகளை ஒருங்கிணைக்கவும் உதவும். ஸ்மார்ட் சிட்டி லட்சியத்திற்கு ஏற்ப தெருக்களில் சுற்றித் திரியும் விலங்குகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.